சர்வதேச போக்குவரத்து சமிக்கைகள். போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட 1968 வியன்னா மாநாடு ஒருங்கிணைந்த அமைப்பு முறை கையெழுத்திட்டது. இந்த மாநாடு அமைப்பின் முறைகளாவன: போக்குவரத்து அடையாள அமைப்பு முறை மற்றும் மேலதிகமாக சாலை அடையாளங்கள் மற்றும் ஒளி சமிக்கைகள் ஒருங்கிணைந்தது. அடையாளங்களின் வகைகள் மற்றும் எண்ணங்களை தீர்மானிக்க மற்றும் எச்சரிக்கை குறிகளில் கவனம் செலுத்துவதற்கு அவற்றின் இருப்புகள் தேவையுள்ள இடங்களில் வைக்கப்பட வேண்டும். போக்குவரத்து அடையாளங்கள் வெவ்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் வண்ணங்களை கொண்ட உலோக அல்லது மின்னடையாளங்களாகும். இதில் சாலையில் அல்லது குறுக்கு வழியில் போக்குவரத்து இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் எச்சரிக்கவும், வாகன ஓட்டுநர்களின் மற்றும் சாலை பயனாளர்களின் பயணத்தில் வழிநடத்தவும் பயன்படுத்தப்படுகின்றது. சர்வதேச போக்குவரத்து சமிக்கைகளின் வகைகள். போக்குவரத்து இயக்க சமிக்கைகள், எச்சரிக்கை சமிக்கைகள், திசை தெரிவிக்கும் சமிக்கைகள், தற்காலிக வேலை சமிக்கைகள், வழிகொடுத்தல் சமிக்கைகள். குறுக்கு வழியில் இருக்கின்ற போக்குவரத்து வழிகொடுத்தல் கட்டுப்பாட்டு சமிக்கைகள். நிறுத்தல் சமிக்கை. இது ஒரு சிவப்பு பின்னணி மற்றும் சில நேரங்களில் வெள்ளை சட்டத்துடனான சமபக்க எண்கோணமாகும். இதில் வெள்ளை நிறத்தில் நிறுத்து என்ற சொல் உள்ளே எழுதப்பட்டிருக்கும். வாகன ஓட்டுநர் இந்த அடையாளத்தை அவதானிக்கும் போது குறுக்கு சந்திக்குள் நுழைவதற்கு முன் அவர் முற்றிலும் வாகனத்தை நிறுத்த வேண்டும். குறுக்கு சந்திக்குள் நுழைவதற்கு முன் சாலையில் உள்ள மற்ற வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும். பயன்பாடுகள். பிரதான வீதியுடன் கூடிய உபசந்தியின் சந்திப்பில் போதுமற்ற பார்வை தொலைவு மற்றும் பிரதான சாலையில் இரு பக்கங்களிலும் நெரிசலான போக்குவரத்து இயக்கம் இருத்தல். இரண்டு சாலைகள் சந்திக்கும் இடத்தில் இந்த சந்திப்பில் பல போக்குவரத்து விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இரண்டு துணைச்சாலைகள் சந்திக்கும் இடத்தில் மற்றைய துணை தெருவின் முக்கியத்துவத்தை தீர்மானிக்க துணை தெருக்களில் ஒன்றில் சமிக்கை வைப்பதன் மூலம். வழிகொடுத்தல் சமிக்கை. இது அடிச்சட்டம் மேலேயும் முனை கீழேயும் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு சமபக்க முக்கோணமாகும். அது சிவப்பு சட்டம் மற்றும் வெள்ளை பின்னணியை கொண்டுள்ளது. சில நேரங்களில் கருப்பு நிறத்தில் வழி கொடுங்கள் அல்லது முன்னுரிமை வழங்குங்கள் என்ற சொல்லில் எழுதப்பட்டிருக்கும். இது போக்குவரத்து இயக்கத்தின் முன்னுரிமையை தீர்மானிக்க பிரதான சாலைகளுடனான குறுக்கு வழியில் அல்லது துணை சாலைகளின் சந்திப்பில் வைக்கப்படுகிறது. ஓட்டுநர் இந்த அடையாளத்தை அவதானிக்கும் போது தனது வாகனத்தின் வேகத்தை குறைத்துவிட்டு சந்திப்பில் உள்ள மற்ற வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும். பயன்பாடுகள். ஒரு துணை சாலையிலிருந்து பிரதான சாலைக்கு தெளிவான பார்வையுள்ள நுழைவாயில்கள். சுற்றிவட்டங்களில் நுழையும் போது. முன்னுரிமை தெளிவாக இல்லாத இடங்களில். சுற்றுவட்டத்திலிருந்து அருகிலுள்ள வெற்றுப்பாதைகள் மற்றும் தெளிவான பார்வையில் உள்ள ஒளி சமிக்கைகள். எதிர் திசையில் வரும் வாகனங்களுக்கான வழிகொடுத்தல் சமிக்கை. இது வட்ட வடிவமான ஒரு வெள்ளை பின்னணியை கொண்ட மற்றும் சிவப்பு சட்டத்தை கொண்டது. இதில் ஒரு சிவப்பு அம்பு மேல் திசையிலும் ஒரு கருப்பு அம்பு கீழ் திசையிலும் உள்ளடக்கியவாறு காணப்படும். இதனை வாகன ஓட்டுநர் அவதானிக்கும் போது தனது வாகனத்தின் வேகத்தை குறைப்பதுடன் எதிர் திசையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஏனெனில் சாலை குறுகியது மற்றும் ஒரே நேரத்தில் இரண்டு வாகனங்கள் செல்ல முடியாது. எனவே அவர் தனது வாகனத்தை நிறுத்தி மற்றைய வாகனங்களை கடக்க அனுமதிக்க வேண்டும். உங்கள் வாகனத்திற்கான வழிகொடுத்தல் சமிக்கை. இது ஒரு வெள்ளை பின்னணி மற்றும் சிவப்பு சட்டகத்துடன் கூடிய ஒரு வட்ட வடிவமாகும். இதில் ஒரு சிவப்பு அம்பு மேல் திசையிலும் ஒரு கருப்பு அம்பு கீழ் திசையிலும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த அடையாளத்தை வாகன ஓட்டுநர் அவதானிக்கும் போது அவர் தனது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும்.
முக்கியமாக அவர் ஒடுங்கிய பாதையில் வாகனத்தை செலுத்தும் போது இரு வாகனங்கள் ஒரே நேரத்தில் கடந்து செல்ல முடியாது. ஆகையால் சிவப்பு அம்பின் பக்கம் வரும் வாகனங்கள் அதன் எதிர் திசையில் வரும் மற்ற வாகனங்களை கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும். வழிகொடுத்தல் சாலையுடனான முடிவு. வாகன ஓட்டுநர் இந்த அடையாளத்தை அவதானிக்கும் போது சாலையின் வழி முடிந்துவிட்டது என்பதை அவர் உணர வேண்டும். இதனால் அவர் கவனம் செலுத்தி எச்சரிக்கையாக இருத்தல் மற்றும் அவரது வாகனத்தின் வேகத்தை குறைத்து சாலையில் செல்கின்ற மற்ற வாகனங்களுக்கு கடந்து செல்ல வழிவிட வேண்டும். வழிவிடுதலுடனான சாலை. வாகன ஓட்டுநர் இந்த அடையாளத்தை அவதானிக்கும் போது இச்சாலை வழிவிடுதலான சாலை என்றும் சந்திகளில் வாகனத்தை நிறுத்தாமல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் வேக வரம்புக்கு ஏற்ப தொடர்ந்து வாகனத்தை செலுத்த வேண்டும் என்பதை அவர் உணர வேண்டும்.